நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என் கண்ணுல இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறா. நீ என் மூக்கு இல்ல, உனக்கு சர்க்கரையே கிடையாது, சும்மா சாப்பிடு. தினமும் இப்படி காபி சாப்பிடுறது வசந்தி தர்ற மருந்த விட கசப்பா இருக்கடா. அத்தே, அவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, காபி காபி சர்க்கரை இல்லாத காபி. சரி சரி சாப்பிடுங்க. ஸ்வீட் அறவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க கண்ட்ரோலா இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையே, நான் ஸ்வீட்டே சாப்பிடுறது இல்லையே. வேணும்னா நிர்மல் கேளு. வேண்டா நிர்மல். நான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாப்பிடறது இல்ல, வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படியோ தெரியாது. ஆஹா, இனிமே நானே கூட இருந்து கவனிச்சுக்க வேண்டியதா. இதோ பாரு வசந்தி, நான் உண்மையை சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த வீட்டு மருமகளா வந்துட போற. அதுக்கப்புறம் தித்திப்ப என் கண்ணு காட்ட போறது இல்ல. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி திருட்டுத்தனமா சாப்பிட. பாத்தீங்களா நிர்மல்? டோன்ட் வரி டாக்டர், இந்த வீட்டுல தித்திப்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அம்மா சாப்பிடுவாங்க. இன்னையில இருந்து நானும் தித்திப்பே சாப்பிட போறது இல்ல. எனக்காக நீ ஏண்டா இனிப்பு சாப்பிடாம இருக்க? அதனால நம்ம எனக்காக வாரத்துல ஒரு நாள் பூரா நீ பட்டி கிடக்க, உனக்காக நான் ஸ்வீட்டை தானே விடுறேன். நிர்மல், இந்த டானிக் வாங்கிட்டு வந்துருங்க. இது எதுக்குடா டானிக்கு? ஐயோ ஐயோ, அது அது எனக்குமா? உனக்கு எதுக்குடா டானிக்கு? ஆமா, எனக்கு ஏன் டானிக்கு? ஆமா, உங்களுக்கு எதுக்கு டானிக்? எதுக்குன்னு? அது ஜெனரல் ஹெல்த்துக்குமா? ஆமா ஆமா, அதுக்கு தான். அத்தை, நீங்க போய் மருந்து எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் இல்ல? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஆமா. நீ எங்கடி இந்த பக்கம்? நானும் அதே கேள்விதான் கேக்குறேன். நீ எங்கடி இந்த பக்கம்? பானுல பானு, அவ சினிமா பாக்கணும், டிக்கெட் வாங்கி வெடின்னு சொன்னா. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன், ஆளா காணோம். ஓஹோ, நானும் டிக்கெட் கிடைக்காம தான் தவிச்சிட்டு இருக்கேன். பானு வராட்டி என்ன? இன்னைக்கு இந்த நிர்மலாவோட தான் படத்தை பாரு. வாடி. நான் போய் மருந்து எடுத்துக்கிட்டு வரேன். ஊசி போட்டு போமா? இன்னைக்கு ஊசி போட வேண்டாத்த, நான் வேற ஒரு விஷயமா வந்தேன். என்னமா அது? எனக்கு பானுன்னு ஒரு தோழி இருக்கா. அவளுக்கு கலைஞர்களை கண்டாலே பிடிக்காது. நிர்மலை பத்தி ரொம்ப கேவலமா பேசினான். நிர்மல் மத்தவங்க மாதிரி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல நிர்மலுடைய கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். என் மான மரியாதையெல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். அவ்வளவுதானே? நீ போய் கச்சேரிக்கு வேண்டிய மத்த ஏற்பாடெல்லாம் செய். அம்மா, எனக்கு சும்மா இருடா. இது வசந்திக்கும் உனக்கும் வந்திருக்கிற தன்மான பிரச்சனை. இதை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு வசந்தி வீட்டுல உன் கச்சேரி கரெக்டா வந்துடணும். அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். நேத்து மாதிரி மூஞ்சில கரிய பூசாம கரெக்டா வந்து சேர்ந்துருங்க. வசந்தி, உன் வருங்கால கணவரை பத்தி வாழலாம் புகழ்ந்தியே, அதனால தான் முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் செய்துட்டு வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உனக்காகவே ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம் இது. இருந்து கச்சேரி கேளு, அப்புறம் தெரியும் உனக்கு அவரை பத்தி. போய்க்கார். வசந்தி, இன்னும் இது எல்லாரும் வந்தாச்சு, நிர்மல் என்ன காணோம்? எல்லாரும் வந்த பிறகு வந்தாதான் மதிப்பு. எல்லாருக்கும் முன்னால வந்தா அது ரொம்ப சீப்பு. மணி 7 தானே ஆகுது. இப்ப வந்துருவாரு பாருங்களேன். சொல்லியும் எப்படி பண்ணிட்டானே. வந்தவங்கள பாதி பேர் போயாச்சு, இன்னும் நிர்மல் வரலையே. கடந்த 2 இரவுகளா உனக்கு கடுமையான சோதனைகளை நடத்திப்பார். சாரி நிர்மல், உனக்கு வந்திருக்கிறது மாலைக்கண் நோய்.
டாக்டர் எங்க அம்மாவோட பிரார்த்தனைகளும் தான தர்மங்களும் கடைசியில் அவங்களை ஏமாத்திச்சு டாக்டர். நிர்மல், நான் உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் மட்டும் இல்ல, உங்க அம்மாவுடைய மனநிலையை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிற குடும்ப நண்பனும் கூட. உங்க அப்பாவுக்கு இந்த வியாதி வந்தது தெரிஞ்ச உடனே உங்க அம்மாவுக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருச்சு. இப்ப உனக்கே இந்த வியாதி வந்திருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியும். டாக்டர், என்னால எங்க அம்மாவுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. அதுக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பிளீஸ். இந்த மாலைக்கண் நோய் குணமாகிற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியாம மறைக்கணும், முடியுமா? அப்படின்னா இந்த வியாதி சீக்கிரம் குணமாயிடுமா டாக்டர்? கண்டிப்பா. ஆனா அதை என்னால குணப்படுத்த முடியாது. ஏன் டாக்டர்? உனக்கு வந்திருக்கிறது சாதாரண மாலைக்கண் நோய் மட்டுமில்லை. there are further complications. இந்த மாலைக்கண் நோய்க்கு ஆங்கிலத்துல ஜீரோசிஸ்னு பேர். மாலைக்கண் நோய் உள்ளவங்களுக்கு அந்தி நேரத்திலேயே இரவுலையும் கண்ணே தெரியாது. அந்த வியாதியா மட்டும் இருந்தா குணப்படுத்த மருந்து இருக்கு. ஆனா உனக்கு வந்திருக்கிறதோ சாதாரண மாலைக்கண் நோய் மட்டும் இல்ல, உன் கண்ணுல ஹெமராஜிக் ஸ்பாட்ஸ் டெவலப் ஆயிருக்கு. பண்டத்தை எக்ஸாமின் பண்ணதுல உள்ள எடிமா வேற இருக்கு. சோ இது மாலைக்கண் வியாதியிலேயே ஒரு பெக்கூலியர் ஃபீச்சர். இப்படித்தான் உங்க ஃபாதருக்கு, உங்க கிராண்ட் ஃபாதருக்கு எல்லாருக்குமே இருந்தது. அதனாலதான் என்னால குணப்படுத்த முடியும். என் ஃப்ரெண்ட் அமெரிக்கன் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் கான்லோ. அவரால் நிச்சயமா இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். இந்த பரம்பரை வியாதியை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இப்ப அவர் எங்க இருக்காரு டாக்டர்? இட்டலியில நடந்த ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் மீட் பண்ணேன். கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து என்ன சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவர் டூர்ல இருக்கிறார். அப்படின்னா அந்த டாக்டர் வர்ற வரைக்கும் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது அம்மாவுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியாம நான் நடந்துக்கணும், அப்படித்தானே டாக்டர்? ஆமா டாக்டர், நான் ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிக்கிறது அம்மாவுக்கு தெரியும். ராத்திரி ரொம்ப நேரம் ஆனா நான் ஹோட்டல்லே தங்கிடுவேன் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். இனிமே நிரந்தரமா கூடுமான வரைக்கும் ஹோட்டல்லயே ராத்திரில தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். ஆமா, ராத்திரில எப்பவாவது நீ வீட்டுல தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா? அதை பத்தி பரவாயில்ல டாக்டர், வீட்டுல எல்லா இடமும் எனக்கு தெரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனா எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கணும், அதான் பெரிய ப்ராப்ளம். நான் என்ன செய்ய போறனோ? அடாடாடாடாடா, நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நேத்து ராத்திரி பூரா எனக்கு தாங்க முடியாத நெஞ்சு வலி. இப்ப எல்லாம் சரியா போச்சு. அதனாலதான் நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு கச்சேரிக்கு வரல. இந்த தகவலை எனக்கே நீங்க ராத்திரி தெரியப்படுத்தல. இத உங்ககிட்ட சொன்னா நீ சும்மா இருப்பியா? நேரா ஓடி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அவங்க அதை பெருசா நினைச்சுக்கிட்டு துடிச்சு போயிடுவாங்க. அதனால தான் அம்மா சொல்லல. உண்மைதான், உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அதை அத்தையால தாங்கிக்க முடியாது. அத்தை உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க, அவங்களை சமாதானப்படுத்தணும். பொறுப்படுங்க. வசந்தி, ஓட்டவாயே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததா அத்தை கிட்ட சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? நிச்சயமா சொல்ல மாட்டேன். பொறுப்படுங்க. சார், இன்னைக்கு 48. என்னது அது? பரிசு சீட்டு நம்பர். வா. நர்ஸ் உங்ககிட்ட 48ன்னு சொன்னாலே என்ன அது? ஒண்ணு இல்லம்மா. இல்ல அம்மா, தினமும் எத்தனை பேஷண்ட் வந்தாங்கன்னு ஒவ்வொரு நாள் உங்களுக்கு தெரியாம வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. இன்னைக்கு பேஷண்ட் 48. அதத்தான் சொன்னேன். நாளுக்கு நாள் உன் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாமலே விசாரிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். நிர்மல், இந்த வட்டாரத்திலே நான் தான் இப்ப பெரிய டாக்டர். அது போதாது, இந்தியாவிலே நீதான் பெரிய டாக்டர்னு பேர் எடுக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம். நர்ஸ், பேஷண்ட்களை கவனிச்சுக்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. காமாட்சி, அத்தையங்க நேத்து ராத்திரி உங்க வீட்டுல இருந்து வந்து மாடிக்கு போனவங்க தான். ஐயா கச்சேரிக்கு வரலங்கிற கோபத்தினால சோறு கைலி இல்லாம ஐயா ரூம்லயே இருக்காங்க. நல்லா தரங்கம்மா, நான் நிர்மல் வந்திருக்கேன். உன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு தாண்டா உள்ளே உட்கார்ந்துருக்கேன். நான் உன்னை பார்க்க மாட்டேன், போ வெளியே. அத்தை, நான் வசந்தி வந்திருக்கேன். கலர் தருங்க அத்தை. வசந்தி, தயவு செய்து அவ விஷயத்துல நீ தலையிடாத. நேற்று நடந்ததை எல்லாம் நீ மறந்துடலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. அவனை நம்பி கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணின பாவத்துக்கு நம்ம தலைப்புரிய வச்சுட்டானே, இது மன்னிக்க கூடிய தப்பா? அம்மா அம்மா, அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, என்ன பார்க்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் சொல்றது உண்மையிலேயே உனக்கு கஷ்டமா இருந்தா ராத்திரி எங்க போயிருந்த இந்த விஷயத்தை இந்நேரம் சொல்லிருப்பியடா. அத நான் சொல்றேன் அத்தை. நேத்து ராத்திரி பூரா தாங்க முடியாத நெஞ்சு வலினால அவதிப்பட்டு இருக்காரு. அது நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் இங்க வரல. கடவுளே, என்ன வசந்தி சொல்றது உண்மைதானே? உனக்கு நெஞ்சு வலி வந்து நிஜம் தானே? ஆமாம்மா, இப்ப நான் நல்லா இருக்கேன், ஒண்ணும் இல்ல. வசந்தி, அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல, நான் எதை சொன்னாலும் உடனே ஓடி வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறீங்க. சரி சரி, இனிமே அவங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாது. ஏண்டா, இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா? உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? ஏண்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? அதனால நிர்மலுக்கு பயப்பட முடியாது ஒண்ணு இல்லை. யார் செஞ்ச புண்ணியம்
என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா என்னம்மா? ஒரே இருமலும் கால் குடைச்சலுமா இருக்கு. என்னால நிக்க முடியலப்பா. அத்தைய அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். கவலைப்படும்படியா ஒண்ணும் இல்லைன்னு, ஏற்கனவே பலகீனமான உடம்பு, அதோட நாள் பூராவும் பூஜாரையிலே அடைஞ்சு கிடந்திருக்காங்க. அதான் இதுக்கு காரணம். அத்தைக்கு கால்வலி வரும்போதெல்லாம் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. இருமல் வந்தா இந்த மருந்தை ஒரு அவனுக்கு கொடுங்க. இத பாருங்க, காலுக்கு தேய்க்கிற மருந்து கடுமையான விஷம், பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. அதான் பாய்சன் எழுதியிருக்கேன், ஜாக்கிரதையா. இடது பக்கம் இருக்கிறது காலுக்கு புசுற விஷம் மருந்து, வலது பக்கம் இருக்கிறது இருமலுக்கு சாப்பிடுறது. நிர்மல், என்னம்மா? குடிக்க கொஞ்சம் வெந்நீர் கொண்டாப்பா. நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, நான் காலையில வரேன். நிர்மல், ஏதாவது தேவைன்னா போன் பண்ணுங்க. வரேன். இருமல் அதிகமா இருக்காமா? மருந்து கொண்டு வர்றேன். பக்கம் இருக்கிறது காலுக்கு பூசிக்கிற விஷம் மருந்து, வலது பக்கம் இருக்கிறது இருமல் மருந்து. சாப்பிடு. நிர்மல், இது என்ன மருந்துப்பா? ஏமா இருமலுக்கு சாப்பிடுற மருந்து, கசக்கும், கண்ணை மூடிட்டு குடிச்சிருங்க. இல்லப்பா, இது இருமலுக்கு சாப்பிடுற மருந்து இல்ல. ஏமா? சாயங்காலம் எனக்கு இருமல் வந்தப்போ வசந்தி மருந்து கொடுத்தா, அந்த வாசனையே வேற மாதிரி இருந்தது. இது வேற மாதிரி இருக்கேப்பா. நல்ல பாருடா, இது நிச்சயமா காலுக்கு பூசுற மருந்துதான். இருமல் மருந்து தண்ணி மாதிரி இருந்தது, இது சிவப்பா இருக்கு பாரு. காலுக்கு பூசுற மருந்து கடுமையான விஷயம்னு வசந்தி சொன்னாலே. தூக்க கலக்கத்துல மருந்தை மாத்தி கொடுத்துட்டியா? பரவாயில்லப்பா, இப்ப எனக்கு இருமல் கூட இல்ல. இதை கொண்டு போய் வச்சுட்டு நீ போய் தூங்கு. கொடுக்க. கடவுளே, எந்த தாய் வாழணுங்கிறதுக்காக நான் அணுவணுவாசத்துக்கிட்டு இருக்கணும், அந்த தாயை நானே கொண்டுட பார்த்தனே. குருட்டு தனத்தால எங்க அம்மாவை கொண்டுட பார்த்தனே. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்ன ரூம் திறக்கும்? விமலா,
விமலா யாரு? நிர்மல். ஹலோ நிர்மல். என்ன ஏறுமுல வந்து படுத்துட்டு இருக்க? இது உங்களுடைய ரூமா? சாரி நிர்மல், நான் எனதுன்னு நினைச்சு வந்துட்டேன். இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? வெளியே என்னால எழுந்திருக்க முடியல. ஏம்மா? தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். ஜம்பு இல்ல, ஜம்பு அதிகமா கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் ஒரே மயக்கமா இருக்கு. என்ன தூக்கிட்டு போய் என் ரூம்ல விட்டுடுங்க நிர்மல். நான் தூக்கிட்டு போறதா? நான்சென்ஸ். விடு கைய. அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்களும் என் பக்கத்திலேயே வந்து படுங்க. 2 பேரும் ஒன்னா தூங்கலாம். விடு. அரைஞ்சு பல்ல உடைச்சு இந்த வேலையெல்லாம் ஏகிட்ட வச்சுக்காரு. மரியாதை அனுப்பிச்சு வெளியே போ. இதெல்லாம் என்ன அநாகரிகம்? மரியாதையா சொல்றேன். இப்ப நீயா வெளியே போறியா இல்ல பட்லரை கூப்பிட்டு தூக்கி வெளியேறிய சொல்லட்டுமா? நிர்மல், சும்மா விளையாட்டுக்கு பண்ணா சீரியஸா எடுத்துக்கிறீங்களே. போகட்டும், இன்னைக்குதான் ஹோட்டல்ல டான்ஸா கிடையாது. எங்க இந்த பக்கமா திடீர்னு? இன்னைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். இங்கயா? நிர்மல், நீங்க வந்து ஹோட்டல்ல தங்கணுமா என்ன? ஏன் வீட்டுக்கு வாங்க, அங்க எல்லா வசதியும் இருக்கு. வசதினா உங்க வீட்டுல எப்படி இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையானது ஒரு பெட்ஷீட், ஒரு தலகாணி. அந்த வசதி இங்கே இருக்கு. நீ போமா. நோ, இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டா நீங்க என் வீட்டுக்கு வரத்தான் வேணும். இந்த பாருமா விமலா, உனக்கு எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். நீ ஒரு டான்ஸ் ஆடுறவ, நான் உனக்கு ட்ரம்பட் வாசிக்கிறவன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஹோட்டலோட இருக்கட்டும். உங்க வீட்டு வரைக்கும் வர வேணாம். ப்ளீஸ் கெட் அவுட். வாங்க நிர்மல். எல்லாம் பொறுக்கிட்டு போ. விமலா, தேடி போன பாட்டில் என் காலடியில வந்து விழுந்த மாதிரி வந்திருக்க. என்ன விஷயம்? ஒண்ணுல பாட்டிலும் காலி, பாக்கெட்டும் காலி. வழக்கம் போல் 50 ரூபாய கொடுத்துட்டுனா ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். போட்ட திட்டம் போற குட்டிச்சோர ஆயிடுச்சு. இனிமே கொள்ளை அடிச்சாதான் பணம். குடிக்க பணம் கேட்டா கொள்ளை அடிக்க சொல்றாள். அப்படி ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். ஒரு பாட்டிலுக்கு பணம் கேட்டா ஒரு பார் வாங்குற பணம் வச்சிருக்கானே.
என்கிட்ட தப்பிச்சிடலாம் நினைக்காதே. யார் நீ? நிர்மலோட பயங்கரமான ரகசியத்தை அவனு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்க. என்னது? நிர்மல் பாதி குருட. பாதி குருடனா? புரியும்படியா சொல்லு. புரியல? சூரியன் உதயம் ஆகி அஸ்தமனாவர வரைக்கும் தான் நிர்மல் இந்த உலகத்தையே பார்க்க முடியும். இருட்ட ஆரம்பிச்சது அவன் தடவ ஆரம்பிச்சிடுவான். காரணம் அவனுக்கு மாலக்காடு. நிஜமாவா? ஆமா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஹோட்டல்ல அவன் தங்கி இருக்கிற ரூம்ல போய் பாரு. அப்படின்னா தனக்கு இருக்கிற அந்த வியாதி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இப்ப ராத்திரில ஹோட்டல்ல தங்கிடுறாரா? கரெக்ட். அவன் மறைஞ்சு மறைஞ்சு வாழதான் என் பாக்கெட் நிறைஞ்சு வழிய போகுது. என்ன பண்ண போற? பணம் பண்ண போறேன். எந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவன் பயந்துகிட்டு வாழ்றானோ அந்த ரகசியத்தை பப்ளிக் பண்ண போறான்னு அவனை மிரட்டி டெய்லி தண்ணி போட பணம் வாங்குவேன். அவனுக்கு ராத்திரில மட்டும் தானே கண்டு தெரியாது. எனக்கு பகல் ராத்திரி 2 நேரமும் வித்தியாசம் எல்லாமே கண்டு தெரியாது. ஃபுல்லா குடிக்க போறேன். உன்னை நினைச்சு அழுவறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? குபேர்னா வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்ச நீ அதை வச்சுக்கிட்டு வெறும் குடிகாரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறியே, அதுக்காக. ஏதோ நான் 1000-500 கொடுங்களான்னு நினைச்சேன். ஆமா, நான் எப்படி குபேரனாக முடியும்? என்ன அவர் மனைவியாக்கி அவருடைய சொத்துக்களுக்கு என்ன வாரிசாக்கிட்டா எங்க அண்ணன் குபேரன் இல்லையா? என்னமா இது? அவனுக்கு கண்ணு தெரியாதுன்ற ஒரு பாயிண்ட வச்சு எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ரொம்ப சுலபம், சொல்றேன். ஜோசியரையா, நல்லா கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஆக மொத்தத்துல இந்த மாசம் 19ஆம் தேதியை விட்டா அடுத்த மாசம் வரையும் முகூர்த்த நாளே கிடையாதுன்னா? அப்படியா? அப்போ 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? ஏண்டி தாராளமா முடிச்சிடலாம். நிர்மலையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். போன் பண்ணி வர சொல்லக்கா. நாளைக்கு காலையில யாரோ ஒரு ஸ்நேகிதனுக்கு கல்யாணமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி புறப்பட்டு போயிட்டான். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி வசந்தி, கல்யாணத்துக்கு அதிகமா நாள் இல்லாதனால கையோட போய் புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாமா. அம்மா, என் ஸ்நேகிதி பானு வீட்டுல ராத்திரி நடக்க போற பூஜைக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, நிர்மலுக்கு நான் சொல்ற மாதிரி வாங்கிடுங்க. சரி சொல்லுமா. ரிசப்ஷன் அன்னைக்கு போட போற ஷூட்டிங் கிளாத்தை சாக்லேட் கலர்ல வாங்கிடுங்க. சரி. ஷூட்டிங் கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கணும் டைம், அதனால பியூர் ஒயிட்ல வாங்கிடுங்க. சரி. ஷூ பிரவுன் கலர்ல வாங்கிடுங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சீக்கிரமா சொல்லி முடியுமா? நேரம் ஆயிடுச்சு பாரு. அவ்வளவுதான் அத்தை, நீங்க புறப்படுங்க. என்னம்மா
சொல்ல மறந்துட்டேன். நகை வாங்கும் போது நிர்மலுக்கு 15 பவுன்ல ஒரு வாட்ச் செயினுக்கு ஆர்டர் பண்ணிடுங்க. அந்த செயினுக்கு மேட்சா கோல்டு கேஸ்ல ஒரு வாட்சை வாங்கிடுங்க. ஹலோ, யாரு? டாக்டர் அம்மாவா? டாக்டர் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருன்றது முக்கியம் இல்ல, ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன சொல்றீங்க? கவனமா கேட்டுக்கங்க. உங்களுக்கு கணவரா வரப்போறாரு மிஸ்டர் நிர்மல். அவர் இப்ப ஹோட்டல் ட்ரிங்க்ஸ்ல ரூம் நம்பர் 27ல என்ன நிலையில இருக்காருன்னு நீங்க நேரா பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, சேர்ந்து கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் இருக்குது. வசந்தி சொன்ன மாதிரியே எல்லாம் வாங்கியாச்சு. இல்லன்னா அவ கோச்சுக்குவா. அடடே, இதோ வசந்தி வந்தாச்சு. வா 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 வா. ஏமா, பானு வீட்டுல பூஜை முடிய இவ்வளவு நேரமாச்சு? பானு கிட்ட கல்யாண தேதி முடிவானதை பத்தி பேசிட்டு இருந்திருப்பா, அதான் நேரமாச்சு. வசந்தி, நீ சொன்ன மாதிரி நிர்மலுக்கு சாக்லேட் கடையில ஷூட்டிங் கிளாஸ் வாங்கிருக்கோமா? கை பியூர் வெயிட்ல வாங்கிருக்குமா? இந்த கை கடிகாரத்தை பாருமா, நீ சொன்ன மாதிரியே வாங்கிருக்கோம். இது எல்லாமே பொருத்தமா இருக்கு இல்லையா? இது எல்லாமே அவருக்கு பொருத்தமா இருக்கு. ஆனா ஆனா நான் தான் அவருக்கு பொருத்தம். வசந்தி, நீ என்னம்மா சொல்ற? ஆமாத்த, அவரை கணவர் அடையிற தகுதி எனக்கு கிடையாது. திடீர்னு இப்படி சொல்றியே, ஏம்மா? என்னம்மா நடக்குது? ஏன் இப்படி பேச? அப்பா, நிர்மலை பத்தி இப்பதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு மனைவியாயி அவர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆனந்தமான வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. தயவு செஞ்சு இந்த கல்யாண ஏற்பாட்டுகளை இதோட நிறுத்திடுங்க. வசந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு அவன் போட்டுக்கு போற கோட்ல இருந்து ஷூ வரைக்கும் எப்படி இருக்கணும்னு அக்கறையோட சொன்ன நீ இப்படி அடியோட மாறுறதுக்கு என்னம்மா காரணம்? தயவு செய்து இதுக்கு மேல என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. என்னால எதையும் சொல்ல முடியாது. வசந்தி, என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரியுதும்மா. உன் கல்யாணத்தை பத்தி உன் தோழி பானுகிட்ட சொல்லிருந்தேன். பெரிய டாக்டரான உனக்கு போய் ஒரு வாத்தியக்காரன் தானா கிடைச்சான்னு அவ திருப்பி கேட்டிருப்பா. உன் மனசு மாறி போச்சு, அவ்வளவுதானே? இல்ல இல்ல, நீ 1000 சொன்னாலும் அதுதான் உண்மை. இந்த கல்யாண ஏற்பாட்டை இதோட நிறுத்திட்டேன். இந்த விஷயத்தை உன் நல்ல மனசுல நஞ்ச கலந்தாங்களே அவங்க கிட்ட போய் சொல்லு. நான் வரேன். இல்லைங்க,
நிர்மலை பத்தி யார் சொல்லி நான் இந்த முடிவுக்கு வரல. அவங்ககிட்ட வேற என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சொல்லி தீர வேண்டிய அவசியத்துக்கு என்ன ஆளாக்கிட்டீங்க. சொல்றேன், நிர்மலுக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட தொடர்பு உண்டு. வசந்தி. ஆமா, கல்யாணத்துக்கு போறதா உங்ககிட்ட போய் சொல்லி ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டல் நடனக்காரியோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு. வசந்தி, நாக்கிற்குன்னு எதையும் பேசிடாதே. என் மகனை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லு, நம்புறேன். ஆனா இப்ப நீ சொன்ன பொய்ய மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடாத. நிர்மலுக்காக நான் போய் சொல்லிருக்கேன் தவிர நிர்மலை பத்தி நான் போய் சொன்னதில்லை. என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். நீ என்ன நிர்மலை வந்து தன்னை பத்தி இப்படி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட வாங்க. நான் சொன்னதை நீங்களே பார்த்த நம்புவீங்களே. வாங்க. தேவையில்லை, நான் வரமாட்டேன். அவன் நடத்தையில சந்தேகப்பட்டு நானும் உன்னோட வந்துட்டா பெத்த தாய்க்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஈஸ்வரா, உன் மகளுக்கு என் மகனை பிடிக்கிறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிக்க நான் தயாரா இல்லை. வரேன். வசந்தி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? நிர்மலை பத்தி நீ சொன்னத என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியலம்மா. நீதான் யாரையோ தப்பா. நான் சொல்றதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நிர்மல் அந்த நடனக்காரியோட தொடர்பு வச்சிருக்கிறது உண்மைதான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க அவரை குறை சொல்லவோ கண்டிக்கவோ கூடாது. இதுக்கு சம்மதம் நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண.